10-15 ஆண்டுகள்தான். 2030 ஆண்டுகளிலெல்லாம் நம் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போயிருக்கும். அண்டை மாநிலங்களுடன் மட்டுமல்லாமல் அண்டை வீட்டுக்காரர்களிடம் கூட தினம் தினம் சண்டை போட்டுக் கொண்டிருப்போம். 3ஆம் உலகப் போர் என்று ஒன்று வந்தால் அது தண்ணீருக்காகத்தான் வரும் என்பது அறிவியலாளரின் கணிப்பு மட்டுமல்ல, நாம் அத்தனை பேரும் ஏற்கனவே புரிந்து வைத்திருப்பதும் கூட. இருந்தாலும் அடுத்த சந்ததியினர் குறித்தெல்லாம் கவலைப்படவில்லை நாம். காரணம், இன்றைக்கு இந்த நாள் நாம் சொகுசாக வாழ்ந்தால் போதும். அத்தனை சுயநலம். எப்போது எப்படி ஒலிக்கப் போகிறது 3ஆம் உலகப் போருக்கான அந்த கடைசி எச்சரிக்கை மணி? 2003-2004 வருடம். கடந்த 400 வருடங்களில் வரலாறு காணாத குடிநீர் பஞ்சத்தை கண்டது சென்னை மாநகரம். சென்னையின் முக்கிய நீர் ஆதாரங்களாக இருக்கும் ஏரிகளான பூண்டி, செம்பரம்பாக்கம், புழல் மற்றும் சோழவரம் ஏரிகளின் நீர் சென்னையின் தாகத்தை கொஞ்சம் கூட தீர்க்க முடியாத அளவிற்கு குறைந்து போக குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடியது. நெய்வேலியிலிருந்தும் வட தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலிருந்தும் லாரிகளில் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. புதிய வீராணம் திட்டம் வந்தது. மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை துவக்கி வைத்தது தமிழக அரசு. சென்னை கட்டடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டாயமாக்கப்பட்டது. சென்னை மீஞ்சூரில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் துவங்கவும் ஆயத்தம் செய்யப்பட்டது. அப்போதைக்கு தீர்க்கப்பட்டது சென்னையின் குடிநீர் பஞ்சம். அதற்கு பிறகும் ஒவ்வொரு கோடையிலும் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எப்படியோ சமாளித்தது அரசு. ஆனால் வெகு சீக்கிரத்திலேயே 2003-2004 ஆண்டில் வந்தது போன்று மீண்டும் ஒரு கடுமையான நெருக்கடி வரும் என்றும், தொடரும் அந்த நெருக்கடி மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பருவமழை பொய்த்துவிட்டது. 881 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரி வற்றிவிட்டது. கிருஷ்ணா நதிநீர் திட்டத்தின் மூலமாக ஆந்திராவின் கண்டலேரு அணையிலிருந்து வரும் நீர்வரத்து குறைந்ததால் 3231 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட பூண்டி நீர்த்தேக்கத்திலும் நீரின் அளவு வெகுவாக குறைந்துவிட்டது. 3645 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட செம்பரம்பாக்கம் மற்றும் 3300 மில்லியன் கன அடி கொண்ட புழல் ஏரிகளில் இருக்கும் 890 மில்லியன் கன அடி தண்ணீரும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரியிலிருந்து வரும் தண்ணீர் கொண்டு மட்டுமே சென்னை மாநகரின் குடிநீர் தேவை தற்போது பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது. அதுவும் நாள் ஒன்றுக்கு 110 கோடி லிட்டர் தேவைப்படும் சென்னை நகருக்கு 55 கோடி லிட்டர் நீரே விநியோகிக்கப்படுகிறது. இந்த 3 ஏரிகளையும் இது 80 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் தூர் வரவே கிடையாது. இந்த மாதிரி தூர் வராம இருந்தாங்கன்னா தண்ணீர் பத்தல. ஒவ்வொரு வருஷமும் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு மழை பயங்கர கனமழை பெஞ்சிரும். இப்பவுமே பாத்தீங்கன்னா 3 வருஷம் வந்து மழை குறையும், 4 வருஷம் மழை பெஞ்சு அதை காம்பன்சேட் பண்ணி ஓரளவுக்கு பெருமழைகள் இருக்கும். ஆனா இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா 10% மழை பெஞ்சு அதிகமா பெஞ்சிருக்கதா சொல்றாங்க போன 2014. ஆனா இந்த வருஷம் தண்ணி இல்ல. இப்பவே என்ன பண்றாங்கன்னா டேங்கர்ல கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதுவும் சில மாதங்களுக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாது என்பதுதான் நிஜம். அதனால்தான் 2001 செய்தது போல் மீண்டும் வெளியூர்களிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கான திட்டத்தில் இறங்கிவிட்டது சென்னை குடிநீர் வாரியம். சிட்டிஸ் ஆர் என்ஜின்ஸ் ஆஃப் growth. ஒரு நாட்டின் வளர்ச்சி, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி அந்த சிட்டியை பொறுத்து இருக்கு. அந்த சிட்டி வளர்ந்தா எல்லாம் வளரும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். சோ அதனால வந்து அந்த சிட்டி வந்து கொலாப்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக
இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ், குடித்த நீர் கொண்டு வர இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸை எங்கிருந்து வேணாலும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கறத மாதிரி தண்ணி கொண்டு வராங்க. ஆனா அதுக்கு நிரந்தர சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. இப்போ இந்த வருஷம் தண்ணி இல்லையா, உடனே வந்து வீராணர்ல இருந்து கொண்டு வரதோ இல்ல பெரிய அர்பன் ஏரியா நகர்ப்புறத்தில் இருக்கிற கிராமப்புறங்களில் தண்ணி கொண்டு வரதோ இப்படி கொண்டு வராங்க. 2001ஆம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட தட்டுப்பாட்டின் போது 410 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஈரோடு மற்றும் 230 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நெய்வேலி பகுதிகளிலிருந்து ரயில்களிலும் லாரிகளிலும் கொண்டு வரப்பட்டது தண்ணீர். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி எனக்கு வந்து இன்னைக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற நிலைமையில எனக்கு ஏன் அந்த கஷ்டம் வந்ததுன்னு யோசனை பண்ணாம பக்கத்து வீட்டுல போய் கடை வாங்குறது இல்ல பக்கத்து வீட்டுல போய் திருடுறது அப்படிங்கிற ஒரு நிலைமையை தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அது நிரந்தர சொல்யூஷன் இல்ல. அந்தந்த பகுதி மக்களுக்கு அந்தந்த இடத்திலே தண்ணீரை எவ்வாறு சிறப்பாக மேலாண்மை செய்வது, எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்பது மட்டும்தான் தீர்வாக இருக்கும். அதற்கு நம்ம எந்த அளவுக்கு எளிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறோம், தேவையில்லாமல் அதிகப்படியான செலவு வாய்ந்த கருவிகளை பயன்படுத்தாமல் எளிய முறையை எப்படி வடிகட்டுவது, எவ்வாறு நிர்வாக மேலாண்மை செய்வது, பழைய குழாய்களை மாற்றி புது குழாய்கள் போடுவது, மழைநீரை எவ்வாறு சேகரிப்பது, அதை எப்படி பயன்பாட்டு கொண்டு வருவது, இந்த முறைகளை தான் நம்ம வந்து நிரந்தர தீர்வை நோக்கி நகர முடியும். சோழவரம், பூண்டி மட்டுமல்லாமல் சென்னையின் தாகத்தை தீர்க்கும் போரூர் ஏரி போன்று நகரில் உள்ள சிறு நீர்நிலைகளின் ஆயுளும் எத்தனை நாளுக்கு இருக்கும் என சொல்ல முடியவில்லை. அரசாங்கம் வந்து ஒரு ஏரியவோ ஏதாவது துண்டாடணும்னு நினைச்சாங்கன்னா குறுக்க ரோட போடுவாங்க. குறுக்க ரோட போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து சீக்கிரம் அதுவா தன்னால அழிஞ்சு போயிடும். இதுக்கு மிக சிறந்த உதாரணம் போரூர் ஏரி. எப்போ நீங்க தாம்பரம் டு சென்னைக்கு வரதுக்கு, மதுராவில் வரதுக்கு ஒரு பைபாஸ் ரோடுன்னு நினைச்சப்போ போரூர் ஏரிக்கு மேல பாலம் கட்டுறேன்னு கட்டினாங்க. கட்டி முடிச்சப்போ சைடுல மண்ணை கொட்டினாங்க. மண்ணை கொட்டினப்போ மண்ணை இருக்கல. மண்ணை கொட்டினப்போ மேற்கு பக்கம் இருக்கிற இடத்த வந்து இந்த எப்போ பைபாஸ் ரோடு போட்டாங்களோ உடனே ஒரு போர்டு வருது, இந்த நிலம் இந்த தனியாருக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு ஒரு 17 ஏக்கர் இடத்த அவன் கிளைம் பண்றான். எப்படி ஏரிக்குள்ள தனியாருக்கு சொந்தமா பட்டா கொடுக்க முடியும்? எந்த அரசியல் சட்டமோ அரசியல் இதுவரைக்கும் இருக்கிற சட்டமோ ஏரியை வந்து பட்டா போட்டு கொடுக்கலாம்னு இதுவரைக்கும் இருந்தே கிடையாது. ஏற்கனவே பெரிய அளவில் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டுவிட்டன. கொஞ்ச நஞ்சம் உள்ளதையும் விட்டு வைக்க மனமில்லை பேராசை கொண்ட தனியார் பண முதலைகளுக்கும் அவர்களுக்கு தீனி போடும் அரசாங்கத்திற்கும். தமிழ்நாட்டுல இப்ப நீங்க ராமநாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளம், பெரிய ஏரி அது ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு. ஒரு தனியார் மதுபான ஆலைக்காக இன்னைக்கு வலசராவதத்துல ஒரு மிகப்பெரிய ஏரி அழிக்கப்பட்டது. நீங்க வந்து போரூருக்கு போனீங்கன்னா ஒரு 120 சிறு குட்டைகளை அழிச்சுதான் இன்னைக்கு ஒரு பெரிய மருத்துவமனை இருக்கு. அந்த அப்படியே இந்த பக்கம் ஜிஎஸ்டி ரோட்ல போனீங்கன்னா நீங்க கண்ணால பாக்கலாம். நீங்க வந்து பெருங்குளத்தூர் கிட்ட ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்தை தனியார் தண்ணி வண்டி நிறுத்துறதுக்கும் அவங்க படகு விடுறதுக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. முந்தா நாள் பேப்பர்ல வருது, இந்த மாதிரி மேல்மருத்தூர் ரயில் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு குட்டையில மண்ணை கொட்டி இப்ப கார் பார்க்கிங் பயன்படுத்துறாங்க. போன வார செய்தியில பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் சேட்பட்டு பக்கத்துல வந்து மீன்வளத்துறை கிட்ட ஒரு ஏரியா கொடுத்து சரி பண்ணுங்கன்னு கொடுத்துறாங்க. இன்னைக்கு போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியும் மீன்வளத்துறையும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்னன்னு போடுறாங்க? கார் பார்க்கிங் லாட் அங்க கட்ட போறாங்க. ஆக்கிரமிப்புகளாலும் பராமரிப்பு சரியில்லாததாலும் மாசுபட்டதாலும் ஏரிகள் மட்டுமல்லாமல் குளங்கள், குட்டைகள், ஓடைகள் போன்ற நீர்நிலைகளும் மிக பரிதாபமான நிலையிலேயே உள்ளன. எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு 60 வருஷம் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. 87க்கு அப்புறம் தான் 22 இன்ஜினியரிங் காலேஜ் வருது. அன்னைக்கு வந்து 22 இன்ஜினியரிங் காலேஜ் இன்னைக்கு வந்து பல்கலைக்கழகமா மாற்றப்பட்டுச்சு. அந்த ஒரு 22 நாள் வந்து எம்ஜிஆர் இறந்து திருமதி ஜானகி வந்து முதலமைச்சராக இருக்கிற சமயத்துல 22 இன்ஜினியரிங் காலேஜுக்கு உரிமை கொடுக்குறாங்க. அது நீங்க இங்க போய் இந்த பக்கம் போனாலும் சரி, ஆரணி போனாலும் சரி, மதுராவிலே பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ஒரு இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி இருக்கு. அது வந்து அந்த கூவ நதியை ஒட்டி இருக்கிற கரையில கட்டப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி இன்னும் ஆக்கிரமிதா இருந்துட்டு இருக்கு. அப்போ இவங்களோட நீர்நிலைகள்ன்றது வந்து பணம் கொற்ற பணத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குற நிலைமையா தான் இருக்க தவிர மக்களுக்கான குடிநீர் வழங்குறதோ விவசாயத்துக்கான நீர்நிலையா இல்ல. நீர்நிலைன்றது பெருமுதலாளிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் பணத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குற ஒரு கிடங்கு. கோவில் குளங்களை கூட விட்டு வைக்கவில்லை ஆக்கிரமிப்பாளர்கள். அறநிலைத்துறை அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா அறமே இல்லாத ஒரு துறை. ஏன்னா கோயில் நிலங்கள் கிராமங்கள்கிட்டயும் மக்கள்கிட்டயும் இருந்த வரைக்கும் அது முழுமையாக அருமையாக பாதுகாக்கப்பட்டது. வரி கட்டுறதாகட்டும், அந்த சொத்தை பாதுகாக்கிறதாகட்டும், ஒரு ஏதோ நம்ம சிவன் சொத்து குலநாசம் சொல்ற பயத்திலேயாவது ஓரளவுக்கு
நல்லபடியா நியாயமா இருந்துட்டு இருந்தாங்க. அரசாங்க அதிகாரிகள் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து அதுக்கு ஒரு துறைன்னு ஒண்ணு போட்டதுக்கு அப்புறம் அது எப்படி சூறையாடலான்ற முறையில தான் செயல்பட்டாங்க தவிர ஏரிகளையோ குளங்களையோ கோயில் சொத்துக்களையோ காப்பாற்றணும்னு அவங்க நினைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கம் தாங்கிட்ட இருக்கிற நிலம் தானே, நம்ம யாரும் கேட்க முடியாதுன்ற ஒரு சர்வ வல்லமை பிடிச்ச அளவுக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அரசுன்ற ஒரு அமைப்பு நாம வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம் பிரியாம்பிள். ஆனா மக்களோட பிரதிநிதின்றதை அவங்க மறந்துட்டு அது ஏதோ அவங்களோட அவங்க சொந்த சொத்தா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அது ஏதோ இருக்கு தெருவில் போகுது, அதை ஆக்கிரமிச்சுக்கலாம், முழுமை அடைஞ்சிக்கலான்ற நிலைமையில போறதுனாலதான் நம்ம எல்லா குளங்களையும் ஏரிகளையும் பொது நிலங்களையும் நாம் இழந்துட்டு வந்தது காரணம். பல ஆண்டுகளுக்கு முன் சென்னை நகரில் பறந்து விரிந்து பிரம்மாண்ட நீர்நிலைகளாக இருந்த ஏரிகளைப் போலவே இந்த ஏரிகளும் மற்ற நீர்நிலைகளும் மாறிப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதாவது வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, மண்ணடி இதெல்லாம் தான் முதல்ல சென்னை. அப்புறம் கொஞ்சமா என்ன பண்றாங்க, அடையாருக்கு நோத்துறாங்க. அடையாருக்கு இந்த பக்கம் போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் விருகம்பாக்கம், கேக்க நகர் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா போறாங்க. வள்ளூர் கோட்டை எடுத்தீங்கன்னா வள்ளூர் கோட்டைன்றது ஒரு பெரிய குளம். குடம்பாக்கம் ஏரி அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு, 1200 ஏக்கர். நீங்க அது பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டையில இருந்து இந்த பக்கம் நுங்கம்பாக்கம் வரைக்கும் பாத்தீங்கன்னா லேக் வியூ ரோடுன்னு சொல்லுவாங்க, டேங்க் பண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் அது இருந்துட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒன்னு ஏரியா இல்லாத இடத்துல நீங்க எப்படி வந்து லேக் வியூ ரோடுன்னு பேர் வைக்க முடியும் யோசிச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், வெஸ்ட் மாம்பலம் அந்த பக்கம் இருக்கு. அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் மாம்பலம் ஒண்ணு இருக்கணுமா? இல்ல. டி நகர் சொல்றீங்க, எங்க இருந்து வந்துச்சு டி நகர்? ஈஸ்ட் மாம்பலம் ஒண்ணு வேணுமா? இன்னைக்கு வெஸ்ட் தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரம் ஒண்ணு இருக்கு. இங்க ஈஸ்ட் மாம்பலம் எங்க? அப்போ முழுக்க ஏரி. அதுக்கடுத்து அப்படியே அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா இந்த பக்கம் நுளம்பூர், முகப்பேரி, நுளம்பூர், மொத்தம் ஏரிகள். அது பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அரசாங்கம் அதுக்கு பேர் வச்சிருக்கு, ஏரி ஸ்கீம் பேர் வச்சிருக்கு. அப்ப ஏரி ஸ்கீம்னா என்ன அர்த்தம்? ஏரி காப்பாத்துற ஸ்கீமா தானே இருக்கணும். ஆனா அங்க எல்லாம் வீடுகளா தான் இருக்கு. அடுத்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மதுராயிலுக்குள்ள ஆலப்பாக்கம் ஏரின்னு ஒரு ஏரி, 850 ஏக்கர் ஏரி. அது மொத்தம் இன்னைக்கு இல்ல. அந்த அரசு ஒவ்வொரு கட்சிகளும் பாத்தீங்கன்னா இதுல பெரும்பாலும் ஏரிகளையும் குளத்தையும் அழிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறது திமுக ஆட்சி. நீங்க எல்லா இடத்தையும் பாத்துக்கோங்க. மாட்டுத்தாங்கல் பஸ் ஸ்டாண்ட் கட்டது திமுக, வள்ளூர் கோட்டத்தை கட்டது திமுக, அடுத்து மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்டு கட்டினது திமுக. அடுத்து அப்படியே ஒவ்வொரு போனீங்கன்னா இப்ப இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. நான் நீதி வேணும், நாங்க நீதிமன்றத்துக்கு போய் நிக்கிறேன்னா நீர்நிலைகள் அழிக்காதீங்கன்னு சொல்லி மதுரை பெஞ்சில் உட்கார ஜட்ஜி எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவர் உட்காந்துருக்க தண்ணி ஏரி அழிச்சிட்டு போட்ட ஹைகோர்ட்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அவங்க கிட்ட எப்படி நீதி கேட்க முடியும்? ஆலந்தூர்ல இருந்து கீழ்கட்டை வழியா போனீங்கன்னா மேடாக்கம் கூட்டுரோடுன்னு சொல்லுவாங்க. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா இடது பக்கமும் வலது பக்கமும் அவ்வளவு ஏரிகள் இருந்தது. இன்னைக்கு அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடு இருக்கு, ஒரு பள்ளி இருக்கு, இது மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரி அதுக்கு போய் காணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேளச்சேரியில இருந்து நீங்க மேடாக்கம் போனீங்கன்னா பள்ளிக்கரணை மாஸ்லாண்ட் ஏரியா. அது வந்து இந்த ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் போற மாதிரியே இருக்கும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஒரு 1850 1900 அந்த வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 7000 இருந்து 8000 ஏக்கர் நிலம் அந்த மாதிரி ஒரு சதுப்பு நிலமா இருந்ததுன்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு இருக்கிற அந்த மத்திய கைலாஷ் இருக்குல்ல, மத்திய கைலாஷ்ல பாதி வரைக்கும் டைடல் பார்க்க தாண்டி பாதி வரைக்கும் தண்ணி பரவி இருந்தது. இந்த பக்கம் துறைப்பாக்கம் தாண்டி சுழிநல்லூர் வரைக்கும் அந்த பரப்பளவு இருந்தது, அவ்வளவு தண்ணி இருந்தது. இன்னைக்கு அது ஃபுல்லா போயிடுச்சு. சுருக்கி இன்னைக்கு இருக்கும் ஒரு 200-300 ஏக்கர் இருக்கும், 400 ஏக்கர் இருக்குமா தெரியல. அதுக்கும் நிறைய போட்டுட்டு ரெடியா இருக்கிறாங்க ஆக்கிரமிச்சுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா வந்து சுழிநல்லூர் ஏரி, அந்த ஏரியெல்லாம் வந்து ரோடு வந்து பாதி பிரிச்சு அது ரோடு கட்டிட்டு கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி எதிர்க்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பரப்பளவுல குடிசைகள் இருந்திருந்து 84-85 நானே பாத்திருக்கேன். பஸ் போகும்போதெல்லாம் அங்க மக்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, தலைமைச் செயலகத்துக்கு எதிர்க்க இப்படி இருக்காங்க, பெரிய பெரிய டெலிகேட்ஸ் வந்தா இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு நாங்க உங்களுக்கு இடம் கொடுக்குறோம் மாறி போங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கன்னு கேட்டீங்கன்னா பள்ளிக்கரணைய மண்ணை கொட்டி கண்ணகி நகர்னு உருவாக்குறாங்க. கண்ணகி நகர் உருவாக்கி இவங்க எங்கிருந்து அழுத்துறாங்களே, அவங்க அங்க இருக்காங்களா? இன்னைக்கு போனீங்கன்னா அந்த ரோடு மொத்தம் பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கு, பெட்ரோல் பங்க் இருக்கு, ஒரு மார்பிள் கம்பெனி வந்து 4-5 கடை இருக்கு. அப்போ அந்த எந்த மக்களுக்காக நீங்க ஒரு ஏரி அழிச்சு ஒரு குடியிருப்பு உருவாக்கி கொடுத்தீங்களோ அந்த மக்கள் அங்க இல்ல. எதையே லங் ஸ்பேஸ்னு சொல்றோம். அது வந்து கடலையும் மெயின் லேண்டையும் நடுவுல இருக்கு, அது பாதுகாக்குது. அந்த பள்ளிக்கரணை மார்ஷ் இல்லைன்னா கடல் தண்ணி உள்ள வரும். ஒரு நீர்நிலையை ஆக்கிரமிச்சா எதுவுமே கொடுக்கூடாது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இபி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஊழல் செய்யாம எப்படி அங்க வந்து அவனுக்கு பட்டா கொடுக்க முடியும், அவனுக்கு வந்து கரண்ட் கொடுக்க முடியும் யோசிப்பாங்க. மக்கள் வந்து இடம் இல்லைன்றதுக்காக போவாங்க. மக்களை நீங்க தானே சரி பண்ணணும். சென்னைக்கு அடுத்து இருக்கிற திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் 2011 சென்சஸ் படி 80% ஏற்கனவே அர்பன் ஆயிடுச்சு. 20% தான் அங்க வந்து விவசாயம் நடந்துட்டு இருக்கு. 2011 அப்புறம் இப்போ வந்து 2015 ஆயிடுச்சு. அடுத்த 5 வருடங்கள் பாத்தீங்கன்னா இந்த 2 மாவட்டமும் முழுமையாக
அர்பன் ஆயிடும், நகரமாகிவிடும். அப்ப நகரம் ஆகும்போது இந்த 2 மாவட்டங்களில் இருக்கிற ஏரிகளின் நிலைமை என்னங்கிறது நம்ம பார்க்கணும். டேங்க் மெமாயர்ஸ் படி, இந்த பழைய பிரிட்டிஷ் பீரியட்ல எடுத்த கணக்குப்படி இந்த 2 மாவட்டங்களிலும் 3600 ஏரிகள் இருக்கிறதா சொல்றாங்க, கணக்கு இருக்கு. அதுல ஒரு 500-600 ஏரி போயிடுச்சுன்னா கூட 3000 ஏரி இன்னும் பாக்கி இருக்கு. அந்த 3000 ஏரிகளை நாம பாதுகாக்கணும். பருவமழை பொய்த்து வரும் வேளையில் தற்போது உள்ள இந்த நீர்த்தேக்கங்களை கொண்டு இன்னும் எத்தனை வருடங்களுக்கு நம்மால் தாக்கு பிடிக்க முடியும் என தெரியவில்லை. ட்ரெடிஷனல் சோர்சஸ் அந்த 3-4 ஏரிகளை நம்பிட்டு இருக்குமே தவிர அந்த மழை காலங்களில் பெய்கிற மழை தண்ணீரை நம்ம சேமிக்கிறதுக்கு நம்ம தவறிடுறோம். ஸோ அதனால வரும் காலங்களில் நம்ம இந்த மழை தண்ணீரை சேகரிக்கலைன்னா நம்ம கண்டிப்பா நமக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் அதிகமாக தான் போகுமே தவிர கம்மியாகாது. குடிநீர் மட்டுமல்லாமல் மற்ற பயன்பாட்டிற்கு தேவைப்படும் நீர் ஆதாரங்களும் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிக வேகமாக அழிந்து வருகிறது சென்னையில். ஏற்கனவே மாசுபட்டு ஒன்றுக்கும் உதவாத அளவிற்கு நாற்றம் எடுக்கும் ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது கூவமும் அடையாறும். இன்னைக்கு பாத்துக்கோங்க, சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 400-500 மில்லியன் லிட்டர் பர் டே மெட்ரோ வாட்டர் கொடுக்கறாங்க. நல்ல பீரியட்ல அவ்வளவு கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கலாம். அது தவிர மக்கள் தன்னுடைய தேவைக்காக கிணத்தடி நீரோ வெளியிலேருந்து வாங்கி உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஆக மெட்ரோ வாட்டர் சப்ளை பண்ற தண்ணீரோட நம்ம சீவேஜ் ஜெனரேஷன் அதிகமா இருக்கு, 600-700 MLD. அத்தனை தண்ணீரும் ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணாம, அந்த கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இல்ல, ட்ரீட் பண்றத சரியா பண்ணாம அப்படியே கூவமுதலையும் அடையாறுலயும் பக்கியம் கேனல் விட்டு கடல்ல போயிட்டு இருக்கு. அது பிரஷியஸ் ரிசோர்ஸ், இட்ஸ் வாட்டர். ஆக்சுவலா சொல்ல போனா அந்த சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் இருக்கு பாருங்க, அது டீசலினேஷன் வாட்டரை விட கம்மி செலவு. இந்த டீசலினேஷன் சீ வாட்டர் கடல் நீரை குடிநீராக்கம் திட்டத்துல நம்ம எவ்வளவு செலவு பண்றோமோ அதை விட கம்மியா தான் இந்த சீவேஜ் வாட்டர் ட்ரீட் பண்றது நமக்கு ஆகும். அது நம்ம பண்றது இல்லையே. மீஞ்சூர் மற்றும் நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திலிருந்து கிடைக்கும் தண்ணீரும் அவ்வளவு அதிகம் ஒன்றுமில்லை. இந்நிலையில் 3வது ஒரு திட்டமும் துவக்கப்படவிருக்கிறது. பெருகி வரும் மக்கள் தொகையால் கான்கிரீட் மயமாகி நகரை அடைத்துக் கொண்டிருக்கும் கட்டடங்களும் கட்டுமானங்களும், தினம் தினம் பூமியை பதம் பார்க்கும் போர்வெல் குழாய்களும் ஆக்கிரமிப்புகளும் சென்னையின் நிலத்தடி நீரை மிக வேகமாக குடித்துக் கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா முழுக்க சொல்லலாம், குறிப்பா தமிழ்நாடு அந்த டயர் 2 சிட்டிஸ் சொல்றீங்க இல்லையா, சிட்டி எல்லா இடத்துலயுமே சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு குடிநீர் தேவைக்காக கிட்டத்தட்ட 60% நம்ம நம்மளுடைய நிலத்தடி நீரை தான் நம்பி இருக்கிறோம். மக்கள் நிலத்தடி நீரை தான் நம்பி இருக்கிறாங்க. ஸோ நிலத்தடி நீர் அவங்க யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம அரசாங்கத்துடைய ஒரு கோட்பாடு, அரசாங்கத்தினுடைய அப்ரோச் சரியில்லாம இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட்டர் சப்ளை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்றாங்களே தவிர அந்த சானிடேஷன் அப்படிங்கறத கூட சேர்க்கறது இல்லை. சோ நமக்கு வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் சேர்ந்து வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பாலிசி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிளஷ் அண்ட் ஃபர்கெட். தண்ணி யூஸ் பண்றோம், அப்புறம் அந்த தண்ணி எங்க போகுதுங்கிறது நம்ம பாக்குறது இல்லை. அந்த யூஸ்டு வாட்டர், உபயோகப்படுத்த தண்ணீர் நம்ம வேஸ்ட் வாட்டர்னு சொல்றோம். அந்த வேஸ்ட் வாட்டர் நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை. ஒவ்வொரு டயர் 2 சிட்டிலையும் சரி, பெரிய நகரங்களிலும் சரி, உபயோகப்படுத்த தண்ணீர் நம்ம மறுசுழற்சி பண்ணலைன்னா வருங்காலங்களில் நமக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். ஏன்னா அந்த உபயோகப்படுத்தப்பட்ட தண்ணீர் நேர ஆறுகளிலும் குளங்களிலும் ஏரிகளிலும் போய் சேருது இன்னைக்கு. சோ அந்த மாதிரி ஒரு நிலம் வரும்போது நம்ம இருக்கிற தண்ணீரை மாசுபடுத்துறோம். கடந்த ஜனவரி மாதம் 3.5 மீட்டர் ஆழத்தில் கிடைத்து வந்த நிலத்தடி நீர் இந்த ஜூலை மாதத்தில் 5.8 மீட்டர் ஆழத்திற்கு சென்றுவிட்டது. பல இடங்களில் 500 அடிக்கும் மேலான ஆழத்தில் துளைகள் போட்டால்தான் தண்ணீர் கிடைக்கும். அத்தனை ஆழம் போனாலும் நல்ல தண்ணீர் கிடைப்பதில்லை சில இடங்களில். நிலத்தடி நீர் ஆழம் போக போக என்ன ஆகும்னா, நிலத்தடி நீர்ல உப்புத்தன்மை அதிகமாகிட்டே போகும். அந்த உப்புத்தன்மை அப்படி நம்ம குடிக்க முடியாது. அப்படி குடிக்கிறதுக்கு என்ன, வடிகட்ட வேண்டும் சொல்லுவோம். அதை வடிகட்டுறது என்ன, அது வடிகட்டும் கருவிகள் புதுசா என்னாகும், உங்க வீட்டுல இந்த வடிகட்டும் கருவியை பொறுத்துங்க, இந்த கருவியை பொறுத்துனா தண்ணியை தூய்மைப்படுத்தும். அப்படிங்கிறதுக்கு என்ன ஆகுவாங்கன்னா வடிகட்டு கருவிகள் கொண்டு, அப்ப அது ஒரு சந்தை.
இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம முறையான பராமரிப்பு இல்லை. என்னைக்கு நம்ம முத குடிநீர் குழாய்கள் பதித்தோமோ அந்த குழாய்கள் அன்றையிலிருந்து அப்படியே தான் இருக்கும். அந்த குழாய்கள் அப்படியே இருந்தா என்ன ஆகும், நாளடைவில் அது கெட்டு போகும். கழிவு நீரும் குடிநீரும் கலந்தது. எனவே நம்ம மருத்துவமனைக்கு போகணும், நோய்கள் பரவிதுன்னு நிலை ஏற்படும். அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய வழக்கமா குடிக்கிற நீரை விட்டுட்டு தண்ணீரை விலை கொடுத்து வாங்குவோமா அப்படின்னு. இப்ப அரசு கொடுத்துருக்க தண்ணியை இன்னொரு தனியார் நிறுவனம் அந்த தண்ணி பாதுகாப்பானது இல்லை அப்படின்னா ஒரு அரசு நிர்வாகத்தின் மேலே அவன் மிகப்பெரிய பழியை சுமத்துறாங்க. குறுக்கும் நெடுக்குமாக தண்ணீர் லாரிகள், சுறுசுறுப்பாக நடைபெறும் தண்ணீர் கேன் வியாபாரம். குடிப்பதற்கு குடம் 6 ரூபாய், மற்றதற்கு 2 ரூபாய் என்றும் சந்தடி சாக்கில் பணப்பைகள் செய்யும் பேராசை வியாபாரம் நன்றாக நடக்கிறது. இந்த நிலையை பார்த்து கண்ணீர் கூட வடிக்க முடியவில்லை. அந்த கண்ணீரையும் பிடித்து காசு பார்த்து விடுவார்கள் என்று பயமாக இருக்கிறது. சென்னை மாவட்டம்ன்றது பாத்தீங்கன்னா திருவள்ளூர், செங்கல்பட்டு, இந்த பக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் வரைக்கும் இருக்கிறது. அதுல ஒரு 1200 ஏரியாவது இருந்துச்சு. நீங்க 1200 ஏரி இல்ல, அந்த 1200 ஏரிகளும் யார் ஆக்கிரமிச்சிருந்தாலும் அதை திரும்ப பெற்றாதான் முடியும். ரெண்டாவது, இப்ப கும்மிடிப்பூண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த வெள்ளம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இது வரைக்கும் வெள்ளம் பாதிக்கப்பட்டதாவோ வறட்சி பாதிக்கப்பட்டதோ சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கரண்ட் கும்மிடிப்பூண்டி வெள்ளம் அடிச்சு வீணா போயிருச்சு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஏரிகள் இந்த பகுதி. இன்னைக்கு அரசாங்கம் அங்க ஒரு தண்ணீர் ஆலையை திறந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு பாட்டில் அடிச்சு வித்துட்டு இருக்காங்க. ஒரு கிராமத்துல இருந்துகிட்டு ஒரு பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன புட்டியில் அடிச்சு வைக்கிற தண்ணியை செய்த நம்ம ஊருக்காரா இருந்தாலும் சரிதான், அவர்களும் சரி, வெளிநாட்டிலிருந்து பெரிய சின்ன சின்ன புட்டிகள் அடிச்சு தண்ணி விற்க வந்தாலும் சரி, குளிர்பானம் விற்க வந்தாலும் சரி, அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த வேற்றுமை இல்லை. 2 பேருமே இந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு வேலையை தான் செய்கின்றார்கள். இந்தியாவின் பெரிய நகரங்களில் சென்னையில்தான் பிளாஸ்டிக் பாட்டில்களில் விற்கப்படும் தண்ணீர் அதிகம் விற்பனையாகிறதா? 1 லிட்டர் பாட்டில் தண்ணீர் தயாரிப்பதற்கு 6 லிட்டர் தண்ணீர் செலவாகிறது. ஒவ்வொரு பொருளை தயாரிப்பதற்காக எவ்வளவு தண்ணீரை செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. 1 கிலோ தோல் பதனிடுவதற்காக 30 லிட்டர் தண்ணீர் அளவுக்கு நம்ம இன்னைக்கு செலவிட வேண்டியது இருக்கு. ஒரு காருனால 3.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் அளவுக்கு ஒரு கார் உற்பத்தி செய்ய வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு உள்ளாடை உற்பத்திக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருள் உற்பத்திக்கும் அதிகப்படியான அளவு தண்ணீரை நாம் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். இனி வருங்காலங்களில் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் என்பதை முன்கூட்டியே நம்ம மதிப்பிட்ட பின்புதான் அந்த தொழில் இந்த மண்ணுக்கு இங்க இவ்வளவு குறைந்த அளவு நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிக்கு தேவையா என்பதை கேள்விக்கு உட்படுத்திதான் அந்த தொழில்களை தொடங்கப்பட வேண்டும். அத்தனை தண்ணீரும் நிலத்திலிருந்துதான் உறிஞ்சப்படுகிறது. 2000 அடி ஆழம், 1500 அடி ஆழத்தை போரை போட்டு தண்ணி உறிஞ்சிட்டு இருக்கான். 1000 லிட்டருக்கு 1 ரூபாய் காசு கொடுக்குறான். ஆனா ஒரு பாட்டிலோட விலை 23 ரூபாய். இந்த மாதிரி குடிநீர் நம்மளோட நில வளங்களையும் நம்மளோட நீர் வளங்களையும் சுரண்டி நமக்கே விலை வச்சு வித்துட்டு இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல போச்சுன்னா தண்ணீர்ன்றது கமாடிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தவிர நேச்சுரல் ரிசோர்ஸ் சொல்ல மாட்டாங்க. நம் மண்ணின் தண்ணீரை எடுத்து நமக்கே அநியாய விலைக்கு வியாபாரம் செய்கின்றன பன்னாட்டு நிறுவனங்கள். மிக பிரபலமாக விற்கப்படுகிற 2 பிராண்ட் கோலாக்கள் பாத்தீங்கன்னா அவனோட ப்ராஃபிட் நீங்க எடுத்து போக முடியாது. ஆனா அவன் ட்ரேட் சீக்ரெட்னு ஒண்ணு வச்சிருக்கான். அந்த ட்ரேட் சீக்ரெட்டுக்கு ராயல்ட்டின்னு சொல்லி இங்க பணத்தை எடுத்துட்டு போறான். தண்ணி இருப்பு எவ்வளவு, தண்ணீரை பெரும் வழுகின்ற வழிகள், அதாவது மழையின் மூலமா நம்ம எவ்வளவு தண்ணீரை பெற முடியும், அண்டை மாநிலங்கள் அதாவது நம்முடைய நதிகள் வழியாக எவ்வளவு தண்ணீரை பெற முடியும். அப்ப அந்த ஒரு முழுமையான கணக்கு நமக்கு தேவை. அந்த முழுமையான கணக்கை வச்சுக்கிட்டு இந்த தண்ணீரை நாம் எந்தெந்த திட்டங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறோம், என்னென்ன தேவைகளுக்காக பகிர்ந்து கொள்கிறோம் முடிவு பண்ணணும். அப்ப முதல் தேவை மக்களுடைய குடிநீருக்காக, அங்க வாழ்கின்ற சுற்றுச்சூழல் மற்ற உயிரினங்களுக்கான தேவைதான் முதல்நிலை இருக்கணும். மழை பெய்யற தண்ணி அந்த 3000 ஏரிகள்ல சேர்த்தா அந்த தண்ணி நிறைய தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணீரை நம்ம சென்னை மட்டும் இல்லாம திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு குடிநீர் தேவைக்கு சேகரிக்க அளவுக்கு நமக்கு நிறைய தண்ணி கிடைக்கும். ஆக 250 இருந்து 1350 மில்லிமீட்டர் மழை தண்ணீரை நமக்கு சேகரிக்கிறதுக்கு இந்த தண்ணீர் இந்த ஏரிகள் உபயோகப்படும். அந்த ஏரிகளை உபயோகப்படுத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடியது குடித்த நீர் மட்டுமல்ல, அது நமக்கு நிலத்தடி நீரை நம்ம கீழே போயிட்டே இருக்கு, அதை சேகரிக்கலாம். நிலத்தடி நீர் ரீசார்ஜ் பண்ணலாம். எக்கலாஜிக்கல் நீட்ஸ், ஒவ்வொரு ஏரியும் ஒரு எக்கலாஜிக்கல் யூனிட் மைக்ரோ கிளைமேட் உருவாக்குது. ஸோ இப்படி ஒரு என்விரான்மெண்ட், எக்காலஜி, குடி தண்ணீர், நிலத்தடி நீர் எல்லாத்துக்கும் உபயோகப்படுற இந்த ஏரிகளை பராமரிப்பு தான் நமக்கு நிரந்தர சொல்யூஷனும் ஆகும்.